ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்கத்தை போலீஸ் எவ்வளோ தான் விசாரித்தாலையும் இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, எதுக்காக என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் ஒரே பதிலாக தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மொட்டை போலீஸ்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, நான் எவ்வளவோ விசாரித்தோம், நீ உண்மையை சொல்ல மாட்டேன்ட்டுல்ல, கண்டிப்பாக உனக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை நான் வாங்கி கொடுக்குறேன், நாளைக்கு கோர்ட்டு போகும்ல, அப்போ உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக கோலை போட்டுட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டி இருந்துட்டு இது எல்லாமே நம்மளால தானே நடந்துச்சு, சரி நம்ம போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ராஜாங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம அப்பத்தா மோகனா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு செல்லப்பாண்டி மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு இங்கே பாரு சேதோ, என் பொண்ணு எதுக்காக வீட்டை விட்டு துரத்துன அப்படின்னு நியாயம் கேட்கறதுக்காக அவங்க அதாவது செல்லப்பாண்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு கோவத்துல வந்து, இங்க பாரியா எதுக்காக வந்த, இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சட்டை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் சேத்துல தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இங்க பாருங்கப்பா, நம்ம கிட்ட பணம் மட்டும்தான் இல்லை, வேற எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, சுயமரியாதையோட வாழ கத்துக்கணும்ப்பா. அவங்க கிட்ட பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? இங்க பாருங்க, அவங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது. யாருங்க அவங்க? இனிமே நம்ம சுயமா வாழலாம், நான் படிச்சு டாக்டர் ஆகி உங்களுக்கு நான் சம்பாதிச்சு போடுறேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம் பயங்கரமா அடி வாங்கி ரொம்பவே உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாம ஒரு மாதிரி லூஸா இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்துட்டு பயங்கர அழுக. அப்பா, உங்களுக்காப்பா இந்த நிலைமை, இப்பா இங்க பாருங்கப்பா, இன்னைக்கு கண்டிப்பா ஜாமீன் வாங்கிட்டு வந்துருவோம்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனோட வக்கீல் வந்து நிக்கிறாங்க. நின்ற உடனே நம்ம மொட்டை போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்க அப்பாக்கு நான் 10 வருஷம் ஜெயில் தண்டனையை வாங்கி கொடுக்க தான் போறேன், அதை நீங்க பார்க்க தான் போறீங்க, இந்த கேஸுக்கு எங்களால ஜாமீன் கொடுக்க முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பி விட்டுறாங்க. இதை கேட்ட நம்ம சேதுக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த மொட்டை போலீஸ் கிட்ட சண்டைக்கு தான் போறாரு. அந்த மொட்டை போலீஸு, இங்க பாரு, நான் இத்தனை வருஷத்துல இந்த கேஸை மாதிரி எந்த கேஸும் விசாரிச்சதே கிடையாது, நான் 2 அடி அடிச்சுனாவே அவங்க உண்மையெல்லாம் கக்கிடுவாங்க, ஆனா இவன் எதுவுமே உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான், அவ்வளோ திமிராவும் அவ்வளோ அடமண்டமும் இருக்கிறான், இப்படிப்பட்டவனுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை நான் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க, எங்க அப்பா இவ்வளோ தூரம் பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்காருல்ல, அதை நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே மாட்டீங்களா? அவர் இந்த விஷயத்துல எந்த ஒரு தப்புமே பண்ணல, இந்த விஷயத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதுதான் உண்மை, எதுக்காக இதை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா நம்ம சேது இருந்துட்டு பேசவும், இதை கேட்ட இன்னொரு போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க, ஐயா கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, ஐயா தான் இந்த கேஸுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களே, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே தமிழ்ச்செல்வியோட பொருளை எல்லாத்தையும் பார்த்து பயங்கர கோவப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தானே, என் அப்பா இந்த நிலைமைகளை இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அவ தானே, அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு அவள் பொருளை, அதாவது தமிழ்ச்செல்வியோட பொருள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க, துணியெல்லாம் தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதாவது மேலே என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா மோகனா அதுக்கப்புறம் ஈஸ்வரி சாவுத்ரி தாமரை சித்ரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம சேது பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாரியா சேதோ, நான் சொல்றதை கேளியா, கொஞ்சம் பொறுமையா இரியா, பொறுமையா கையாளியா, எதுக்காகவே இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க அப்பதா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இவ தானே, இவளோட பொருள் ஒண்ணு கூட இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, பெரிய இவ மாதிரி சவால் விட்டுட்டு போறா, அவ என்ன சவால் விடுறது, இனிமே ஜென்மத்துக்கும் அவ யாரோ நான் யாரோ, இனிமே அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படி இப்படின்னு கோவத்துல என்னென்னமோ வார்த்தையை விட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரியா சேதோ, தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது, எதுக்காகயா தமிழ்ச்செல்வி
ராஜாங்கத்துக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுக்க போறா, அவள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாயா, நீ அவளை கொஞ்சம் நம்பியா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே இங்கே பாருங்க அப்பத்தா, இதனால தான் அப்பத்தா அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் நினச்சதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா, அவளை சத்தியமாக நம்ம சும்மாவே விடக்கூடாதுக்கா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அங்கங்கே வலிக்கு தாங்க முடியாமல் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டபிள் போயிட்டு இங்கே பாரு உனக்கு சாப்பாடு வாங்கி வச்சிருக்கு, இந்த அப்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லி தட்டை அப்படியே நகர்த்தி விடுறாங்க. இதை பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. நம்ம வீட்டில் நம்ம ராசா மாதிரி எப்படி இருந்தோம், ஆனால் இப்போ இங்கே பாரு எப்படி நடத்துகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு டாக்டர் படிக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணி நைட்டு பகலுன்னு பார்க்காம நல்லா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த செல்லப்பாண்டி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தானே, உனக்கு மட்டும் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருந்திருப்பில்ல. இப்போது அந்த கல்யாணம் நடக்கலைன்னா நீ உன்னோட லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்துப்ப, இப்போ உன்னோட வயிற்றுல குழந்தை இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் என் வயிற்றுல குழந்தை இருக்குதுன்றதுக்காக என்னோட லட்சியத்தை நான் அப்படியே விட்டுறல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை பற்றியெல்லாம் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என்ன நினச்சி இங்கே யாருமே வருத்தப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வசந்த் இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நான் சொல்கிறத கேளுடி, இதில் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்டி, எல்லா பிரச்சனையும் எல்லா ஆதாரமும் நமக்கு எதிராக இருக்கிற போது அவர் என்னடி மனசுக்கு நினைக்க தோணும், அப்படி தானே நினைக்க தோணும், ஏன்டி இப்படியெல்லாம் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா, இங்கே பாருமா எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலையும் தான் பொண்டாட்டி எந்த ஒரு தப்பையும் பண்ணியிருக்க மாட்டான்னு நம்பிக்கை வேணுமா, ஏன் நாம நம்பிக்கை வைக்கல அவர் மேலே, அவர் ஒரு டைமு தாமரை கூட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு எதிராக தானே நின்றாங்க, ஆனால் நான் மட்டும்தானே அவருக்கு சப்போர்ட்டாக நான் நின்றேன், ஆனால் அந்த நம்பிக்கை என் மேலே அவருக்கு இல்லாமல் போயிடுச்சேம்மா, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்குன்னு கேட்குறேன், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற அவசியம் கிடையவே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி தமிழ் எப்படி இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கக்கா அந்த வீட்டில் இருந்து இங்கே வந்துட்டேன்லக்கா கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழ், ராஜாங்க மாமாவை ரொம்பவே அடிக்கிறாங்களாம், அவர் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு சொல்லியும் அவரை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம், அதுவும் அடிச்சே நாளைக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையே அதாவது ராஜாங்க மாமாவுக்கு வாங்கி கொடுக்கறதா அங்கே ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னாராம். இதெல்லாம் கேட்டுட்டு சேது மாமா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உடஞ்சி போயிருக்காங்க தமிழ் அப்படின்னு சொல்லவும் என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மாமாவுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கவே கிடைக்காது, அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபோனையும் வச்சிடறாங்க. வச்ச உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இந்த கேஸில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு முதல்ல இருந்து நல்லா யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே எதுவுமே புரியாமல் ரொம்பவே மண்டை குழம்பு போய் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனியோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்த, முதல்ல இங்கேருந்து போமா, உன்னால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே எப்படி இருக்குது, என் குடும்பமே சீரழிஞ்சிருச்சுமா உன்னால் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை விட உங்கள் பொண்ணு அது மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே ஜெனியோட அம்மா இருந்துட்டு ரொம்ப கோவமா இங்கே பாருமா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஜெனியோட அம்மா இருந்துட்டு ரொம்ப கோவமாக தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ஜெனி வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி வா தமிழ்ச்செல்வி, பாரு தமிழ்ச்செல்வி, என்னோட சக்தியை இவங்க எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டாங்க, இப்போ என் சக்தி உயிரோடவே இல்லை, என் சக்தி என்ன பாவம் பண்ணா, அப்போவே என் சக்தி சொன்னா ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கு ஜெனின்னு, ஆனால் நான் தான் எதுவுமே யோசிக்காம சக்தியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன், இப்போ என் சக்தி என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கவும் இங்கே பாரு ஜெனி அழுகாத, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம், அதுதான் யாருன்னு எனக்கு
எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன கண்டுபிடிக்கிறது? இங்கே பாரு ஜெனி, இதில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கும் என்னோட மாமனாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இதில் பிளான் பண்ணி இந்த விஷயத்தில் மாட்டி விட்டுருக்காங்க. என்னோட மாமாவும் ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் செய்யாத ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எப்படி இப்படியெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜெனி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட மாமா தானே, உன்னோட மாமனார் தானே இது எல்லாத்துக்குமே காரணம். அவர் என் அப்பாவுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுக்கலன்னா என் அப்பாவும் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஜெனிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. பிளான் போட்டு தன்னோட அப்பா தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன தமிழ் சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? எனக்கு இப்போ தான் எல்லாமே புரிய வருது. உன்னோட மாமனாருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிரு தமிழ், இதுக்கும் அவங்க மாமனாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் மேலே கொடுத்துருக்க கேஸை நானே வாபஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே சந்தோஷமாக இங்கே பாரு ஜெனி, இந்த பிரச்சனைக்கு சக்தி அண்ணனுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் யார் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். நீ கண்டிப்பாக அப்பா அவங்கள பழி வாங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், நீ தான் என் பக்கபலமாக இருந்து என்னோட சக்திக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெனி, நீ கவலையப்படாத, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜெனியோட அம்மா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாரு ஜெனி, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஜாங்கம் தான். அந்த ராஜாங்கம் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இப்போ கேஸை வாபஸ் பண்ணாத. எதுக்காக கேஸை நீ வாபஸ் பண்ணணும்? இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் பிளான் போட்டு ராஜாங்க ஐயாவை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமேலும் அவர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணலன்னா நான் தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுதுகிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜெனி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே, இங்கே பாரு தமிழ், நீ கவலையே படாத, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ராஜாங்கம் மேலே இருக்கிற எல்லா கேஸையும் நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. நம்ம ஜெனி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நம்ம மொட்டை போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், ராஜாங்க ஐயாக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, உன் இஷ்டப்படியெல்லாம் இந்த கேஸை எங்களால் எடுத்துக்க முடியாது. யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்குதோ எல்லாத்தையும் நான் பண்ணி தான் ஆகுவேன். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பண்ணியிருக்கான்ற எல்லா ஆதாரமுமே இருக்குது. அப்படி இருக்கப்ப இவரை நான் வெளியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாருங்க சார், நீங்க எப்படி வெளியே விட முடியாதுன்னு சொல்ல முடியும்? கேஸ் கொடுத்தவங்களே கேஸை வாபஸ் பண்ணும்போது நீங்க கேஸை வாபஸ் பண்ணாதீங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? முதல்ல இந்த கேஸை வாபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மொட்டை போலீஸ்க்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருமா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீ இந்த மாதிரி திமிரா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. எதுக்காக இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி திமிரா பேசிக்கிட்டு இருக்க வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மொட்டை போலீஸு முழிச்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், ராஜாங்க ஐயா ஒரு அப்பாவி சார். அவர் மேலே நான் தெரியாமல் கேஸ் கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், ஊருக்கே நல்லது பண்ணவர். ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப கொடுமைக்காரர் ஒன்றும் கிடையாது. நான் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு. என்னை மன்னிச்சிருங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா, அவர் மேலே இருக்கிற கேஸை நீங்கள் முதல்ல வாபஸ் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி இருந்துட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. வேறு வழியே தெரியாமல் நம்ம ராஜாங்க மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணிட்டு நம்ம ராஜாங்கத்தை வெளியே விட்டுடுறாங்க. விட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்தை கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு வெளியே எடுத்தாச்சு. ஆனால் மொத்தமாக உங்களை விட்டுருவாங்கன்னா அது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக மொத்தமாக உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானம்மா, நீதானே இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கின அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, நான் என்னோட பதவி இழந்து என்னோட சுயமரியாதை
இழந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எப்படியெல்லாம் நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தியா? இப்படி நான் வெளியே போனால் என்னை யாராச்சும் மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார் என்னை எப்போ எதுக்காக வீட்டை விட்டு அனுப்பணும்னு. நான் அவர் மட்டும் இல்லை, நீங்களும் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதாவது இங்கே என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைன்னு நான் நிரூபிக்குவேன். கண்டிப்பாக நிரூபித்து இனிமேல் உங்கள் வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றதுக்காக தான் ஜெனியை கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸை வாபஸ் பண்ண வச்சேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை மாமா. இனிமே உங்ககிட்ட நான் பேசணும்னு கூட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஃபோன் வாங்கி நம்ம சேதுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே சேதுவும் ஃபோனை எடுத்து யார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க ஃபோன் பேசுகிறாரு. இதை கேட்டு நம்ம சேதுக்கோ அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்களாப்பா? நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் எப்படியாவது நிரூபிச்சிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஜெனி இருந்துட்டு இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு சேது நீ கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் வாயா, சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சேதும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் ரொம்ப பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்க வெளியே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பதறி ஓடி வராங்க. ஓடி வந்து நம்ம ராஜாங்க கிட்ட உட்காந்து, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்காக வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவ எதுக்காக இங்கே வந்தாப்பா, அவளை நீங்கள் உள்ளே விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா, அவள் தான் ஜெனியை கூட்டிகிட்டு வந்து இந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு போயிருக்கா. அதுவும் மொத்தமெல்லாம் இந்த கேஸை விட்டு விடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போதைக்கு உங்களை வெளியே எடுத்திருக்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டு, சரிங்கப்பா நம்ம வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்கத்தை பார்த்து அப்பதான் இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ராஜாங்கம், என்னையா ராஜாங்கம் இந்த நிலமையில வந்திருக்க, உன்னை இந்த நிலமையில பார்க்கறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும், கடவுளே என்னை இப்போவே கூப்பிட்டுக்கோ, இந்த நிலமையில என் பையனை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாராத்தா, நீ கொஞ்ச நேரம் அழுகாம இரு, பரவாயில்ல, இப்படி ஒரு பிரச்சனை வந்து நான் இப்படி அசிங்கப்படணும்னு இருந்திருக்கு, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு மக்களுக்கும் சரி, என் மேலே தப்பாக புகார் கொடுத்தவங்களுக்கும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் புரிய வரும்ல, அப்போ நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசணும்னு விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, என்னங்க உங்களை என்னால் இந்த நிலமையில பார்க்க முடியலங்க, எப்படிங்க உங்களை போய் இப்படியெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லை, யார் என்ன பண்ணுவாங்கன்னு கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மோகனா, கேஸுன்னு வந்துட்டா அவங்க எப்படி விசாரிப்பாங்களோ அப்படி தானே விசாரிச்சாகணும், நமக்காக கேஸ் விசாரிக்கிற முறையை மாற்றிட மாட்டாங்களே, பரவாயில்ல விடு, எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கண்டிப்பாக சேது இன்னும் கொஞ்ச நாளில் நிரூபித்து என்னை மொத்தமாக இந்த கேஸ்ல இருந்து கூட்டிட்டு வருவான், எனக்கு இந்த அரசியலே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அண்ணே என்னென்ன உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா, உங்களை இந்த நிலைமையில என்னால் பார்க்கவே முடியலண்ணே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லி அப்படியே நடிப்பை கொட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கம் எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மதனி, முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க மதனி, அவரே ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காரு, அதுவும் உங்களை பார்த்தாங்கன்னா இன்னும் கோவம் தான் அதிகமாகும், முதல்ல பக்கம் வாங்க, அவங்க மூஞ்சல் எல்லாம் முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்ட சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருங்க தாச்சி, என்னதான் இருந்தாலையும் இது என்னோட அண்ணன், கண்டிப்பாக என் அண்ணன் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்பேன், அது மட்டும் இல்லாமல் ஏதோ புத்தி கட்டி போய் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், அது தப்பு தான், அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் அது என்னால் கண்டுக்காமலாம் இருக்க முடியாது, இங்கே பாருங்கண்ணே, இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு அந்த கடவுளே நிரூபிப்பாரு, அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு, உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, கண்டிப்பாக உங்களால் நிரூபிக்கவே முடியாது, இது எல்லாத்தையுமே பண்ணது தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நிரூபணமும் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன, யார் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க, யாரும் எதையும் கண்டுபிடிக்க போகிறதில்ல, இனிமேல் நீங்கள் எல்லாரும் இப்படி தான் இருக்க போறீங்க, எல்லாரும் நடுத்தெருவுக்கு போகிற வரைக்குமே நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன்,
ஈஸ்வரினா எல்லாருக்கும் பயம் வரணும், அதனால தானே இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது தான் சாப்பிட்ருக்க வீடு, நமக்கு தேவையான எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன ஆண்டி இவர் இப்போவே வெளியே வந்துட்டாரு, நான் இவர் 10 வருஷம் கழிச்சு தான் இவர் வெளியே வருவானுன்னு நினச்சேன், ஆனால் இப்போவே வெளியே வந்துட்டாரு, இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ கவலைப்படாத, இந்த கேஸில் இருந்து டெம்பரவரியாக தான் வெளியே வந்திருக்காரு. இது எப்படின்னா ஜாமீனில் வெளியே வந்த மாதிரி தான். கண்டிப்பாக இந்த கேஸில் முக்கியமான காரணமே இவர் தான். இவர் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக வேறு யாரையும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீ கவலையே படாத, கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு போய் சுடுதண்ணி போட்டு ஃபஸ்ட்டு குளிக்க வைக்கிறாங்க. குளிச்சு அடி கொடுத்த இடத்துல எல்லாமே சுடுதண்ணி ஊற்றணும், ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதாவது நம்ம சேதுவும் சரி, மோகனா, அப்பத்தா, இவங்க எல்லாருமே மனசு உடஞ்சி போய் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே, இங்கே பாருங்க அத்தா, என்னால் நடந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கவே முடியல அத்தா, எப்படி எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி எனக்கு இப்படி நடந்துச்சுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க, அது சேதுவும் மோகனாவும், இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கான்ல, நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும், அந்த கடவுளே உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நிரூபிப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி என்ன பண்றதுன்னு தெரியாம, இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சாமி கிட்ட போய் உட்காந்து, இங்க பாருங்க கடவுளே, என் பையன் இந்த ஊருக்கே நல்லது பண்ணியிருக்கானே, அப்படி இருக்கிற போது என் பையனுக்கு இவ்வளோ பெரிய சோதனையை எதுக்காக கொடுத்த, இந்த சோதனை எதுக்கு என் பையனுக்கு, எதை புரிய வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா, யாருக்கு என்ன துரோகம் பண்ணா, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது என் பையனுக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்போ ஒரு பூஜையை பண்ணி நம்ம அப்பதான் இருந்துட்டு நீரை கொண்டு போய் நம்ம ராஜாங்கத்திலே வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாளில் உங்களுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மோகனா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் ஆர்த்தியெல்லாம் ரெடி பண்ணி என்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் ஜெஸ்டி சுற்றி போடுங்க, என் அப்பா மேலே ஜெஸ்டி இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கோவமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் சேதுக்கிட்டே, இங்கே பாரு சேது, உன் அப்பா இந்த நிலைமைக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ்ச்செல்வி தான், அந்த தமிழ்ச்செல்வியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பஸ்ஸு, ஆட்டோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறத விடாமுயற்சியோடு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது யார், நம்ம மோகனா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நீ கவலையே படாத, கண்டிப்பாக இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடலாம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்னம்மா பேசுகிற நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறதுக்கிறத என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் தமிழ் உனக்கு இப்படி ஒரு நிலைமையில உன்னை என்னால் பார்க்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கோவமாக நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க மாமா, உங்களை இந்த ஒரு நிலைமையில பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா, எப்படி மாமா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, இங்கே பாருங்க மாமா, இதுக்காக காரணமான தமிழ்ச்செல்வியை நான் சும்மாவே விடமாட்டேன் மாமா, நீங்கள் எப்படி ராசா மாதிரி இருந்தீங்க இந்த வீட்டில், ஆனால் உங்களை ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்களே, இதெல்லாம் அந்த தமிழ்ச்செல்வி பார்த்துருந்தா அவளுக்கு குழுன்னு மனசு அப்படி குழுந்திருக்கும், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து ரசிச்சிருப்பா அவள் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஈஸ்வரி, அவளை பற்றி இங்கெல்லாம் பேசாத, பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
அந்த நேரம் பார்த்து தனம் இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் மாமா மேலே இப்போவும் அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்க்கா இப்படி கோவப்பட்டு வந்தீங்க? உங்கள் மேலே இருக்கிற நியாயத்தை நீங்கள் சொல்ல வேண்டியதானே, சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே, எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இங்கே பாரு தனம், என் மேலே இருக்கிற என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யார்கிட்டேயும் சொல்கிறதுக்கு என்னால் டைமு இல்லை, அதே மாதிரி அந்த நேரமும் கிடையாது. நான் சொல்கிறத கேட்குற நிலமையில அங்கே யாரும் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நான் யார்கிட்ட போய் பேசணும்? யார்கிட்டேயும் பேசவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு ராஜாங்கத்தையும் அவங்க குடும்பத்தையும் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி